2016 சட்டமன்ற தேர்தல் முடிவில் ஏற்பட்ட வாக்கு எண்ணிக்கைகள் குளறுபடி காரணமாக அதிமுகவின் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என திமுக வேட்பாளர் அப்பாவு அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் தீர்ப்பு 2026 ஜூன் 3 அதாவது நேற்று வெளியானது. அதில் அப்பாவு அவர்கள் 104 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தீர்ப்பு வந்துள்ளது. தாமதமாக கிடைக்கும் நீதி கூட ஒரு அநீதிதானே. 2 முறை ஆட்சி மாற்றமே வந்துவிட்டது. 10 ஆண்டுகள் கடந்து கிடைத்த நீதியால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும்? இன்பதுரை அவர்களுக்கு 5 ஆண்டுகள் எம்எல்ஏ பென்ஷன் கேட்க முடியாது. அப்பாவு அவர்களின் பெயர் ஏடுகளில் பதியப்படும். ஆனால் அதிமுகவின் இன்பதுரை தரப்பு என்ன சொல்கிறது பார்க்கலாம். மீண்டும் இன்பதுரை அவர்கள் மேல்முறையீடு செய்வதாக அறிவித்துள்ளார். ஒருவேளை அவர்கள் மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் இதன் தீர்ப்பு வர இன்னும் எவ்வளவு காலம் தாமதமாகும் தெரியவில்லை. மீண்டும் ஒருமுறை தாமதமாக கிடைக்கும் நீதி கூட ஒரு அநீதிதானே.